வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டயோடு டெஸ்டிங் தான். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டயோடு டெஸ்டிங். அது வந்து பாத்தீங்கன்னா டிப் டைப், கம்பி இருக்கிற டைப். ஸோ இப்போ போட போறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்டி டைப். எஸ்எம்டி டைப் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா? ஸோ இந்த எஸ்எம்டி டைப் தான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி காட்ட போறோம். டிப் டைப்பை போன வீடியோல செக் பண்ணி காமிச்சாச்சு, பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. ஸோ இது வந்து எஸ்எம்டி டைப். எஸ்எம்டி டைப்ல அதாவது டிப் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கோடு இருந்தது, அதனால அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் கோடு இருக்க பக்கம் கேத்தோடு, இந்த பக்கம் பிளாக் கலர் பாடி வந்து ஆனோடுன்னு சொல்லியிருந்தோம். இதை எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு பாருங்க, லைட்டா கோடு மாதிரி தெரியும் பாருங்க. இந்த சைடு பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பக்கம் லைட்டா கோடு இருக்கு மாதிரி, கோடு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ சில டைவர்ல வந்து ஒயிட் கலர்ல தெரியாது, பிளாக் கலர்ல தான் கோடு தெரியும். ஆக மொத்தத்துல கோடு தெரியற பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கேத்தோடு. ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆனோடு. அப்ப ஆனோடுக்கும் ஆனோட்ல ரெட் ப்ராப்பும் கேத்தோட்ல பிளாக் ப்ராப்பும் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் காட்டணும். கேத்தோட்ல ரெட் ப்ராப்பும் ஆனோட்ல பிளாக் ப்ராப்பும் வைக்கும்போது ரீடிங் காமிக்க கூடாது. ஸோ அப்படி இருந்தா இந்த டயோடு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி ஷார்ட்டும் காட்டக்கூடாது. ஷார்ட் காட்டுச்சு, எந்த பக்கம் வச்சாலும் ஷார்ட் காட்டினா டயோடு ஃபெயிலியர். ஸோ எந்த பக்கம் வச்சாலுமே ரீடிங் வரவே இல்லை அப்படின்னாலும் டயோடு ஃபெயிலியர். ஸோ இப்போ நான் அதை கீழே வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண தெரியாது. டயோடு கீழே வச்சுட்டு மல்டிமீட்டர் மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து மல்டிமீட்டர்ல செக் பண்ணி காமிச்சிடறேன். மல்டிமீட்டரை நான் வைக்கும்போது உங்களுக்கு இந்த டயோடு கீழே இருக்கிறதுக்கு சின்னதா தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு முன்னாடியே டயோடு காமிச்சிட்டேன். இப்போ மீட்டர்ல வந்து நம்ம வேல்யூவை மட்டும் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். மல்டிமீட்டர் ப்ராப்பர் வச்சுட்டு ஹோல்டு பண்ணி நிறுத்திட்டு எந்த பக்கம் ரைட்டு எந்த பக்கம் லெஃப்ட்னு சொல்றேன். அப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மீட்டர் வைக்கிறேன். இப்போ மல்டிமீட்டர் வச்சிருக்கிறது படி பாத்தீங்க அப்படின்னா ரீடிங் வருது. ஒரு நிமிஷம், டயோடு மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சிருக்கு. இந்த பொசிஷன்ல செக் பண்ணும்போது ரீடிங் வரல. ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் ப்ராப்பும், லெஃப்ட் சைடுல ரைட் சைடு இல்ல லெஃப்ட் சைடு இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா எஸ்எம்டி மல்டிமீட்டர்ல செக் பண்ணுவோம். மல்டிமீட்டர்ல செக் பண்ணும்போது மல்டிமீட்டரை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். டயோடு உங்களுக்கு கையில எடுத்து காமிச்சா எந்த பக்கம் ஆனோடு எந்த பக்கம் கேத்தோடுன்ட்டு. மல்டிமீட்டர் வச்சு நான் காட்டும்போது ஆனோடு இது கேத்தோடு இதுன்றதை ப்ராப்பர் வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ நான் வைக்கிறேன். இப்போ டயோடு எந்த பொசிஷன் வச்சிருக்கேன்னா இந்த பக்கம் ஆனோடு பக்கமும் இந்த பக்கம் கேத்தோடு பொசிஷன் வச்சிருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் ஆனோடு இந்த பக்கம் கேத்தோடுனா இங்க ரெட் ப்ராப்பும் இங்க பிளாக் ப்ராப்பும் வைக்கும்போது நமக்கு ரீடிங் காட்டணும். அப்படி காமிச்சதுன்னா டயோடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது அப்படியே ரிவர்ஸ்ல மல்டிமீட்டர் ப்ராப்பர் மாத்தும் போது ரீடிங் காமிக்க கூடாது. அப்படி காமிச்சது அப்படின்னா டயோடு வந்து ஃபெயிலியர்னு அர்த்தம். ஸோ வச்சு பார்த்துருவோம். இப்போ ஃபார்வர்ட் பேஸ்ல ஒரு பக்கம் ஆனோட் சைட்ல ரெட் ப்ராப்பையும் வச்சாச்சு, கேத்தோட் சைட்ல பிளாக் ப்ராப்பா வச்சாச்சு. ரீடிங் வருது. ஸோ இப்போ வந்து 200 to 700 வரைக்கும் வந்தது அப்படின்னாலே நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். சரி, ஓகே. இப்போ பொசிஷனை மாத்தினா ரீடிங் வரக்கூடாது, மாத்தி பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ரீடிங் வரல. ஸோ அப்படி பார்க்கும்போது டயோடு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வேற டயோடு எப்படி எல்லாம் வந்து ஃபால்ட் வரும், இந்த ரெண்டு கம்பெனி ரெண்டு பொசிஷன்ல செக் பண்ண சொல்லியிருந்தா ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டயோட்ல ரெண்டு பக்கம் பீப் சவுண்ட்ல வச்சுட்டு டயோட ரெண்டு பக்கம் மல்டிமீட்டர் ப்ராப்பர் வைக்கும் போது பீப் கண்டினியூஸா அடிக்கக்கூடாது. அப்படி கண்டினியூஸா பீப் அடிச்சது அப்படின்னா அப்பயும் டயோடு வந்து ஃபெயிலியர். அடுத்து இன்னும் வேற எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே மாத்தி மாத்தி நான் ப்ராப்பர் வச்சு பார்த்துட்டேன், பட் எந்த ஒரு ரீடிங்குமே வரல அப்படின்னா டயோடு வந்து ஓப்பன். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சுனாலும் நமக்கு வந்து டயோடு வந்து ஃபெயிலியர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதுல வர பிசிபி எல்லாமே ரிப்பேர் பண்றதுக்கான ட்ரைனிங் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி பேசிக்கா எலக்ட்ரானிக்ஸை பத்தி நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் எல்லாருக்குமே நம்ம வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களாவே ஒரு தனித்தனி ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். மேக்ஸிமம் எங்களோட வீடியோஸ் பார்த்தாலே நீங்க ரெடி ஆயிட முடியும். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். பேசிக் கம்பெனிஸ் வந்து கொண்டு போறோம். ஸோ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்க்கும்போது எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் நீங்களே ரெக்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க நம்ம இன்ஸ்டியூட் வந்து கூட நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.